வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடாக என்னோட பர்சனல் சேவிங்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கேன். மிடில் கிளாஸாக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ மிடில் கிளாஸாக இருக்கிற நாங்கள் அப்பர் கிளாஸாக மாறுறதுக்கு சில விஷயங்களை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய நிறைய பேர் நீங்கள் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் மணி சேவிங் டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்களும் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பி இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம சேர்ந்தே திட்டமிடலாம். என்னோட மணி சேவிங் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், என்னுடைய பர்சனல் சேவிங்ஸாக இருக்கட்டும், நான் எல்லாத்தையுமே உங்களோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நம்மளோட சேவிங்ஸ் பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா சேவிங்ஸால் நம்ம இணைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய கண்டிப்பாக யாருக்கும் இதனால் எந்த ஒரு கெடுதலும் விளைவிக்காது, யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. ஸோ ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும், நீங்களும் எனக்கு சில அட்வைசஸ் கொடுப்பீங்க. ஸோ இது ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது நீங்களும் அதே மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போவே பிளானை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சீக்கிரட்டாக செஞ்சு நம்ம எல்லாருமே நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு இப்போலேருந்தே சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் நம்மளோட கரண்ட் இன்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ ஃபிக்ஸடாக எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கரெக்டாக எந்த விதமான தடையும் இல்லாமல் வந்துடும். அதாவது இப்போ ஒவ்வொரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது, அதெல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். எனக்கு ப்ராப்பராக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ என்னுடைய தற்போதைய வருமானம் பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய். கரெக்டாக அந்த 25,000 எனக்கு வந்துடும். இதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. சேலரி ரேஞ்ச் 25,000லேருந்து மாதம் 35,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்குறவங்கள தான் இப்போதைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னுடைய சேலரி 25,000 அப்படிங்கிறதுனால இப்போ நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த கேட்டகரியில் தான் நான் வரேன். இப்போ நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்களா? அந்த இதை பார்க்குற நீங்கள் இந்த சேலரி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்களா? உங்களோட மாத வருமானம் 25,000லேருந்து 35,000க்குள்ளே இருக்கா அப்படின்னா நீங்கள் மிடில் கிளாஸ். ஸோ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க, இல்லை எங்களுக்கு 25,000த்துக்கும் கம்மியாக இருக்குது, எங்களோட மாத வருமானமே 10,000 15,000 17,000 18,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, 25க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அது மூலமாகவும் நீங்கள் மிடில் கிளாஸாவோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸாவோ நம்ம மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சேலரியில் மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, 25,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் செய்யக்கூடிய திட்டமிடுதல் மாதிரி நீங்களும் திட்டமிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கண்டிப்பாக இதை நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஸோ மொதல் ஸ்டெப்பு நம்மளோட கரண்ட் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? லாஸ்ட் 6 மாதமாக நீங்கள் எழுதிருப்பீங்க இல்லையா உங்களோட செலவு கணக்கு, அதை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுனால என்ன, லாஸ்ட் 6 மாதமாக நீங்கள் உங்களோட செலவு கணக்கை பார்க்கும் பொழுது எதெல்லாம் நீங்கள் தேவையான செலவு பண்ணியிருக்கீங்க, தேவையில்லாத செலவு எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நீங்கள் செலவு பண்ண டீட்டெயில்ஸ் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் லாஸ்ட் 6 மாதத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் லாஸ்ட் 6 மாதம் செலவு கணக்கு நீங்கள் இருக்குது அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 6 மாதமும் நம்ம செய்யக்கூடிய அவசிய செலவுகளுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராசரினா கண்டிப்பாக அது அவசிய செலவு தான். 6 மாதமாக நீங்கள் மளிகை சாமானுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க? ஒரு மாதம் 3,500, இன்னொரு மாதம் 3,200, இன்னொரு மாதம் 3,500, இன்னொரு மாதம் 3,300 இந்த மாதிரி இருக்குன்னா லாஸ்ட் 6 மாதத்தோட ஆவரேஜ் பார்த்துக்கோங்க. சரி, 3,500 ரூபாய் நமக்கு செலவு கிராசரிக்கு செலவாகுது. ஏன்னா மொத்த செலவை தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அதனால தான் நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஒவ்வொரு மாதமும் நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிராசரினா இவ்வளோ ஆகும்ப்பா, அதே மாதிரி எனக்கு
பாலுக்கு இவ்வளோ ஆகும், வாடகைக்கு இவ்வளோ ஆகும், ஒவ்வொரு அவசிய செலவுகளுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பென்ஸ் சில சமயம் நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருப்போம், ஒரு மாதம் இன்னொரு மாதம் அது பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எதெல்லாம் நம்ம தேவையான செலவு, எதாவது தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கணும். இந்த தேவையில்லாத செலவு நீங்கள் 6 மாதமாக பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்காக தான் செலவு கணக்கு நான் பார்க்க சொல்கிறேன். இதுதான் நமக்கு தேவை, இந்தந்த செலவு இவ்வளோ ரூபாய் நம்ம பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அவசிய செலவுகள், இது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அவசிய செலவுகளை எழுதி லாஸ்ட்டு 6 மாதத்தோட ஆவரேஜ் அமௌண்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி நானும் எழுதி வச்சுட்டேன். இது செகண்ட் ஸ்டெப்பு. நான் லாஸ்ட்டு 6 மாத செலவுலேருந்து நான் கணிச்சது என்ன, என்னோட ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது கிராசரி, மளிகை சாமான் இல்லாமல் வீட்டுக்கு நான் செலவழிக்கக்கூடிய பெட்ரோல் செலவாக இருக்கட்டும், கரண்ட்டு பில்லு, கேஸு, காய்கறி, நான்வெஜ்ஜு, மெடிசனு, எமர்ஜென்சி, இந்த மாதிரி எல்லா செலவுகளுக்கும் எனக்கு கண்டிப்பாக 12,000 ரூபா தேவைப்படுது. அதாவது ஆவரேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 11,500 வரும். ஆனால் நான் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ரவுண்டாக 12,000 எனக்கு ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்கு வேணும். ப்ளஸ் ஸ்கூல் ஃபீஸுக்கு எனக்கு மாதம் 8,000. ஏன்னா அதுவுமே நான் எடுத்து வைக்கிற சேவிங்ஸ் தான், ஆனாலுமே அதை நான் செலவு தான் பண்ண போகிறேன். அப்போ 20,000 ரூபா ஆகுது. இது இல்லாமல் நான் செய்கிறேன் பாருங்கள் சேவிங்ஸ். என்னென்ன பண்ணுவேன், பிபிஎஃபாக இருக்கட்டும், எமர்ஜென்சி சேவிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் சேர்க்குறேன். இப்போ நான் 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்து அதை எடுத்து செலவு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஃப்யூச்சருக்காக நான் சேர்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய் நான் சேர்க்குறேன். பசங்களுக்கு சேர்க்கக்கூடிய பிபிஎஃபாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஏவாக இருக்கட்டும், எங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேர்க்கக்கூடிய பிபிஎஃபாக இருக்கட்டும், எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கட்டும், நான் ஃப்யூச்சருக்கு தான் சேர்க்குறேன். கரண்ட்டாக எந்த செலவுமே பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப என்னோடய மாத வருமானம் 25,000 ரூபாய் கரெக்டாக வந்துடுது. இப்படி நான் ஃப்யூச்சருக்காக சேர்க்கக்கூடிய பணம் மட்டும்தான் இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன். இதை வந்து நான் ஒரு 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு என்னுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு எனக்கு உதவி பண்ண போதே ஒழிய என்னை வந்து இது அப்பர் கிளாஸாக மாற்றாது இந்த சேவிங்ஸ். அப்போ நான் அடுத்து என்னுடைய தரம் உயரணும், அடுத்து வீடு கட்டணும், என்னுடைய தேவையான பொருட்களை வாங்கணும், இடம் வாங்கணும், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும், அந்த மாதிரி நிறைய நான் சொத்து சேர்த்தா தான் அப்பர் கிளாஸ்க்கு மாறுவேன். அப்போ இப்போ கரண்ட்டாக என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, நோ வே டு இன்க்ரீஸ் சேவிங்ஸ். ஸோ என்னோடய வருமானம் 25,000 ரூபா வருது, 20,000 ரூபா செலவுக்கு போயிடுது, 5,000 ரூபா சேர்க்குறேன். இந்த 5,000 ரூபா சேர்க்குறதும் என்னோடய ஃப்யூச்சருக்காக சேர்க்குறேனே ஒழிய இதை வச்சு நான் எப்படி வீடு கட்ட போகிறதோ இது பண்ணுறதோ கிடையாது. என்னுடைய யூடியூப் வருமானம் இருக்கேன்னு கேட்கலாம். நான் அதுவுமே சொல்லியிருக்கேன். யூடியூப் வர வருமானத்தை நான் சேர்த்து வச்சு என்னுடைய பிஹெச்டி படிப்புக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு சேர்க்குறதுக்கு வழியே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், இப்போ இந்த ஃப்யூச்சருக்கு சேர்க்குறது இல்லாமல் நான் மாதம் பல்காக ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து அதை நல்லா சேர்த்தாதான் என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரப்போகுது. சுருக்கமாக சொல்ல போனால் என்கிட்ட இப்போ சேவிங்ஸ்னு ஒன்றுமே இல்லை, ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு அடுத்து நான் ஒரு 4 ஸ்டெப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு, வி ஆர் பிளானிங் டு கிரியேட் நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ ஓகே, எனக்கு வந்து அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் தேட போகிறேன். இப்போ என்னோடய ஒய்ஃப் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களால இப்போதைக்கு வேலைக்கு போக முடியாது இந்த வருஷம். ஓகேவா, இந்த வருஷம் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால நான் அப்படியே உட்காந்துட முடியாது. ஸோ எனக்கு என்ன, ஃப்யூச்சர் சேவிங்ஸ் இல்லாமல் எனக்கு வேறு அடுத்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு பணம் தேவை. இப்போ நான் வரக்கூடிய இன்கம் எனக்கு பத்தலை, அதுதான் ஒன்று. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பார்ட் டைம் பிஸ்னஸ்னால் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் யோசித்தப்போ நான் 2 விஷயம் கையில் எடுக்க போகிறேன். ஒன்று, டியூஷன், வீட்டிலையே வந்து டியூஷன் எடுக்க போகிறேன். மியூசிக் கிளாஸ், நான் வந்து வயலின் கற்றுருக்கேன் இல்லையா, ஸோ மற்றவங்களுக்கு வயலின் கிளாஸ் சொல்லி கொடுத்து அதில் நான் ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு சின்ன பார்ட் டைம் பிஸ்னஸ். இதில் வந்து எனக்கு மாதம் வந்து ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பொறுத்து. நிறைய பேர் வந்தாங்கன்னா நிறைய அமௌண்ட் வரும், கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு மினிமமே வச்சுப்போமே ஒரு 5,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸை செஞ்சு எனக்கு இப்போ அதில் ஒரு அமௌண்ட் தொகை வரும். இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நான் பார்ட் டைம் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண போகிறேன். கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வரப்போகுது. அந்த கொஞ்சம் வந்தாலும் அந்த கொஞ்சம் முழுவதுமே நான் சேர்க்க போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 2வது பாயிண்ட் என்ன, அப்படி வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை பல்க் அமௌண்ட்டாக ஆகிற வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டே வருவேன். இப்போ நான் சும்மாவே அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா நான் ஆல்ரெடி செய்யக்கூடிய 5,000 தான் ஃப்யூச்சருக்காக சேருமே ஒழிய
வேறு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்டெப்பாக ஒரு சின்ன பார்ட் டைம் பிஸ்னஸ், டியூஷனும் மியூசிக் கிளாஸும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வருஷமோ ஒரு வருஷம் நான் எடுக்கிறேன், இல்லை ஒரு 2 வருஷம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 வந்தாலும் 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு கிடைக்கும். 1,20,000 5000ன்னு வச்சா 2 வருஷத்தில் ஒரு 1,20,000 கிடைக்கும். அப்படி ஒரு பல்க் அமௌண்ட் வர வரைக்கும் சேர்க்க போகிறேன். நான் மினிமமாக தான் நான் வைக்கிறேன். மேபி எனக்கு கூட கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இப்படி ஏர்ன் பண்ணி இந்த பல்காக அமௌண்ட்டை சேர்த்து இதை நான் என்ன சொல்ல போகிறேன், வேறு ஒரு புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கான அமௌண்ட் கிடச்சிருது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மற்ற எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஏன்னா மற்றபடி எனக்கு ஃப்யூச்சருக்காக சேமிச்சிட்ருக்கேன். மற்றது எல்லாமே தனியாக போயிட்டுருக்கு. நான் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பல்க் அமௌண்ட்டை அதுக்குள்ளாட்டி வேறு ஒரு பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இந்த 2 வருஷத்துக்குள்ளே நான் லேர்ன் பண்ணி அடுத்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். இப்போ எனக்கு அடுத்து அந்த 3வது வருஷத்துலேருந்து 3, 4, 5வது வருஷம் வரைக்கும் அடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏர்ன் பண்ண திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பெருக ஆரம்பிப்பேன். அப்போ 4வது ஸ்டெப் பண்ண ஆரம்பித்தோன்னே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே என்னுடைய தரம் கண்டிப்பாக மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸாக உயர்ந்திருக்கும். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேவிங்ஸ் ஃப்யூச்சருக்கு தானே ஒழிய நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதுன்னு சொல்லி இந்த 4 ஸ்டெப்பை நாங்கள் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே, அதாவது இப்போ 2024 2029க்குள்ளே கண்டிப்பாக ஒரு அப்பர் கிளாஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஸ்டெப்பை செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அது என்னால் முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.